கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்துமஸ் காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி சொல்லும் வேத வாக்கியங்களிலிருந்து நான் வரும் வாரங்களில் உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த வாரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த செய்தியின் தலைப்பு முன்னேறி செல்லுங்கள். ஆங்கிலத்திலே மூவ் ஃபார்வர்ட், முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதிகள் மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை, லூக்கா 2வது அதிகாரம். இந்த 2 வேத பகுதிகளை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். மத்தேயு 1:18 25 வரை, லூக்கா 2வது அதிகாரம் முன்னேறி செல்லுங்கள், மூவ் ஃபார்வர்ட். யோசேப்பு மற்றும் மரியாள் 2 பேரும் பெத்லேஹமை நோக்கி பயணப்பட்டு போனார்கள். அந்த பயணத்தை அடிப்படையாக வைத்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். யோசேப்பு மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்பதை அறிந்து, எப்படி திருமணத்துக்கு முன்னாடி, அதாவது 2 பேரும் கூடி வரதுக்கு முன்னாடி எப்படி மரியாள் கர்ப்பவதியாக மாறினாள் என்ற சந்தேகத்தோடு, எப்படியாவது மரியாளை அமைதியா அவளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தாம அமைதியாக அப்படியே வெளியேற்றிடணும், விவாகரத்து பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தேவன் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார். சொப்பனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பை பார்த்து, நீ மரியாளை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றார். மரியாளை உன்னுடைய வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்வதை நான் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, மரியாளுக்குள்ள கர்ப்பம் தரித்திருக்கிற அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். சொப்பனம் முடிந்து தூக்கம் தெளிந்து யோசேப்பு எழுந்து, வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சார், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் என்று வேதவசனம் சொல்வதை பார்க்கிறோம். ஒருவேளை யோசேப்பிடத்தில் ஆண்டவர் பேசல அப்படின்னா விவாகரத்து பண்ணியிருப்பார். யோசேப்பு ஒருவேளை விவாகரத்து பண்ணியிருப்பார் என்றால் பெத்லேஹமுக்கு அவர் நிச்சயமாக போயிருப்பார். ஏன் அப்படின்னா, அகஸ்து ராயன் மூலமாக இப்போது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு தன்னுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நிச்சயமாக பெத்லேஹம் நோக்கி போயிருப்பார். ஆனால் மரியாளோட போயிருக்க மாட்டார் அப்படிங்கிறத நாம் நிச்சயமாக யோசிக்க முடியும். ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை, யோசேப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த அந்த கட்டம் யோசேப்பு வாழ்க்கையில, மரியாள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தது என்று பார்க்கிற அருமையானவர்களே. இந்த ஒரு பயணத்தையே அது வேறு விதத்திலே மாற்றிவிட்டது என்று பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதல் ஒரு பெரிய திருப்பு முனையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட யோசேப்பு மற்றும் மரியாள் இவர்களுடைய பெத்லேஹேம் நோக்கிய பயணத்தில் இருந்து சில பாடங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவதாக, தேவன் காட்டும் திசையில் முன்னேறி செல்லுங்கள். தேவன் காட்டும் திசையில் முன்னேறி செல்லுங்கள். மூவ் ஃபார்வர்ட் இன் காட்ஸ் டிரெக்ஷன். இங்க நம்ம பார்க்கும்போது மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனத்துல நாம் இப்படியாக பார்க்கிறோம். மத்தேயு 1:20, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, பாருங்க, எப்படியாவது அவமானப்படுத்தாம மரியாளை தள்ளிவிட வேண்டும் அப்படின்னு, ரகசியமா தள்ளிவிட வேண்டும் அப்படின்னு யோசனையா இருந்தான் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. 19வது வசனத்துல, மத்தேயு 1:19, 20 இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு,
அதாவது யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து அவர் களைப்படைந்து தூங்கி விட்டது போல தெரிகிறது. அப்ப சொப்பனத்துல கர்த்தருடைய தூதன் தோன்றி அவர் சொல்றார், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன்னுடைய சிந்தனையை மாத்திக்க அப்படின்னு தான் சொல்றார். அப்படியே நான் சொல்ற மாதிரி அங்க இல்லை. ஆனா என்ன தேவதூதன் சொல்றார் அப்படின்னா, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்றதை பார்க்கிறோம். அதன் பிறகு யோசேப்பு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறார். 24வது வசனத்துல, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். பாருங்க, யோசித்து யோசித்து களப்படைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் யோசனையை மாற்றிக்கொள், உன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள். எல்லாம் யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து தூங்கினதுக்கு அப்புறம் சொப்பனத்துல ஆண்டவர் சொன்னதை கேட்டு நடக்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டால் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் திசையை மாற்றிக்கொள்ள முடியும். ஏன் சிந்தையை மாற்றணும்? எதை வைத்து மாற்ற வேண்டும்? ஆண்டவர் காட்டும் பாதையை வைத்து மாற்ற வேண்டும். இப்ப ஆண்டவர் ஒரு புது வழியை ஆண்டவர் யோசேப்புக்கு காண்பித்து விட்டார் என்று பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோசேப்பு ரொம்ப நீதிமானாக இருந்தான், நல்லவனாக இருந்தார், பிரமாணங்களை கைக்கொள்கிறவராக இருந்தார். பிரமாணங்களை கைக்கொள்வதனால, நீதிமானாக இருந்ததுனால தான் அவர் எப்படியாவது மரியாளை ரகசியமாக தள்ளிவிட வேண்டும், விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்று யோசித்தார். அவருக்கு எது சரி என்று பட்டதோ அதை ஆண்டவர் மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் வேத புஸ்தகத்துல பலருக்கு திசை காட்டினதை நம்ம பார்க்கிறோம். இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னதை பார்க்கிறோம். மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கட்டளையிட்டார், யோசேப்புக்கு கட்டளையிட்டார், சகரியாவுக்கு கட்டளையிட்டார், மெய்ப்பர்களுக்கு கட்டளையிட்டார், ஞானிகளுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் எல்லோருமே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. சகரியாவினாலே விசுவாசிக்க முடியவில்லை, மரியாளினாலே விசுவாசிக்க முடியவில்லை. ஞானிகள் எருசலேமில் போய் தேடினாங்க, பெத்லஹேமுக்கு போறதுக்கு பதிலாக. இப்படி அவர்கள் குறைவுள்ளவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் எல்லோருமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏரோதுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது, ஏரோதுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து வேத பாரகர்கள் இயேசு கிறிஸ்து மேசியா பெத்லஹேமிலே பிறப்பார் என்று சொன்னாலும் கூட இயேசுவை தேடி போய் அவரை வணங்க அவனுக்கு மனதில்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு சத்தியம் தெரிந்தாலும் சத்தியத்தை மனதிலே வைத்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மனசு இல்லாமல் இருக்காங்க. ஒரு அற்புதமான திருமணம், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு அற்புதமான திருமணம். யோசேப்பு தாவீதின் வம்சத்திலிருந்து வரார், யூதாம் வம்சத்திலிருந்து வராரு. மரியாள் லேவி வம்சத்திலிருந்து வராரு. இரு கோத்திரத்திலிருந்து ஒரு கலப்பு திருமணம் என்றே நாம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருமணம். இவங்க 2 பேரும் கீழ்ப்படியாமல் போயிருப்பார்கள் என்றால், முக்கியமாக யோசேப்பு கீழ்ப்படியாமல் போயிருப்பார்கள் என்றால் அந்த திருமணம் உடைந்திருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த திருமணமும் உடையவில்லை. அவர்களுடைய பயணம், யோசேப்பு தனியாக போயிருப்பார், ஆனால் இப்பொழுது மரியாளோடு போகிறார். உங்க வாழ்க்கையில இந்த நேரத்தில் எந்த கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு தீர்மானத்தை எடுக்கிற கட்டத்தில் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில உங்க மனசுல, நான் ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்யணும், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் பயப்படுறேன், ஆண்டவரை நான் கனப்படுத்தும் போது ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார் அப்படின்னு நீங்க விசுவாசித்து ஆண்டவர் காட்டும் திசையில வேத புஸ்தகம் என்ன சொல்கிறதோ, சத்தியம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. தேவன் சொல்றதை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். 2வதாக, ஆண்டவர் காட்டும் நேரத்தில் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவருடைய நேரத்தில் முன்னேறி செல்லுங்கள். மூவ் ஃபார்வர்ட் இன் காட்ஸ் டைமிங். தேவனுடைய நேரம், ஆண்டவருடைய நேரத்தில் முன்னேறி செல்லுங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவருடைய நேரம்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே, ஆண்டவர் இந்த காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரு,
ஆனா அது நடக்கும் போல தெரியலையே, சூழ்நிலை வேற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்க முடியும். நிறைவேற்றி கடைசியாக எந்த நேரத்துல செய்யணுமோ அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி நான் பார்க்கிறோம். நம்ம வசனத்துல வாசிக்கும் போது லூக்கா 2வது அதிகாரம் 1வது வசனத்துல வேத புஸ்தகம் இப்படியாக சொல்கிறது, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். எனவே எல்லாரும் அவங்க இந்த குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆங்காங்கே தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல நேரிட்டது என்று நான் பார்க்கிறோம். பெரிய ராஜா, அவர் தான் ரோம பேரரசருடைய ராஜா, பேரரசர். அவர் கட்டளை போட்டார். ஆனா அவருடைய கட்டளை கூட ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கிறது, ஆண்டவருடைய கட்டளைக்கு அடிபணிந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி அப்படி சொல்ல முடியும் பாருங்க. இந்த குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இல்லாமல் இருந்திருந்தால் யோசேப்பும் மரியாளும் பெத்லெஹேமுக்கு போயிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் பெத்லெஹேமுக்கு இவங்க போனாங்க. ஏன் அப்படின்னா இந்த ராஜா கட்டளை கொடுத்ததுனால. ஆனால் இந்த ராஜா கட்டளை கொடுத்ததுனால தான் இவங்க போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லியிருந்தார், முன்குறிப்பாக சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? இவர்கள் அதாவது மேசியா பெத்லெஹேமிலே பிறப்பார் என்பதை ஆண்டவர் சொல்லியிருந்தார் என்று சொல்லி நாம் மத்தேயு 2வது அதிகாரத்திலே ஞானிகள் மேசியாவை தேடி போகும்போது வேத பாரகர்கள் ஏரோதுகிட்ட சொல்றதை நாம் பார்க்கிறோம். பெத்லெஹேமிலே மேசியா பிறப்பார் என்பது ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவர் முன் அறிவித்தார். அதை செயல்படுத்தும் வண்ணமாக ஆண்டவர் யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில மட்டும் அவர் ஒரு சூழலை உருவாக்கல, அந்த தேசம் முழுவதுமாக ஒரு சூழலை உருவாக்கினார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது என்ன இந்த உலகம் முழுவதும் இப்படி நடக்குது, நம்ம தேசத்துல இப்படி நடக்குது, நம்ம ஊர்ல இப்படி நடக்குது, இதுல நம்ம இந்த சூழல்ல மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோமே, இப்படி நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது, ஆண்டவர் சொன்னது நிறைவேறுமா அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். அந்த சூழலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு, ஆண்டவருடைய வல்லமைக்கு அடிபணிந்து இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க கண்ணு ஆண்டவர் மேல இருக்கும் வரை, உங்க இருதயம் ஆண்டவர் சொன்னதை செய்யணும் அப்படின்னு இருக்க வரை ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யோசேப்பு மரியாள் 2 பேரும் பெத்லெஹேமுக்கு, யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமுக்கு செல்கிறார்கள். எங்கிருந்து போறாங்க? அவருடைய ஊர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து செல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 80 மைல் அல்லது 129 கிலோமீட்டர்கள் அவர்கள் கடந்து போறாங்க. நிச்சயமாக 7லிருந்து ஒரு 10 நாள் அவர்களுக்கு பயணப்பட்டிருக்கும், பயண நாளாக பயண காலமாக இருந்திருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அவங்க பெத்லெஹேமுக்கு போயிட்டாங்க. இப்போ வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே, அதாவது யோசேப்பும் மரியாளும் பெத்லெஹேமில் போய் இருக்கும்போது அவர்களுக்கு காலம் வந்தது, அதாவது பிரசவ காலம் வந்தது. அப்பொழுது பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்று வேதவசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நான் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் பிறப்பார். அது என்னவென்றால் என்று சொல்லிட்டு இந்த லூக்கா 2, நான் மத்தேயு 2 வாசித்து விட்டேன். லூக்கா 2க்கு நாம் செல்வோம். லூக்கா 2ல் 5வது வசனத்தில், கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்கள். அவ்விடத்திலே அப்படின்னா பெத்லெஹேமிலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது என்று நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, முக்கியமாக நம்ம அந்த கிறிஸ்மஸ் காட்சியை நம்ம பார்க்கும்போது யோசேப்பு மரியாளும் வராங்க. மரியாள் வந்து ஒரு கழுதை மேலே இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு அப்போ தான் வந்து பெத்லெஹேமில் இறங்குறாங்க, பெத்லெஹேம் வந்து சேர்றாங்க. மரியாளுக்கு பிரசவ வலி வந்துடுது.
எங்கே இடம் கிடைக்குன்னு பார்க்குறாங்க, எங்கேயுமே இடம் கிடைக்கல. சத்திரத்துக்கு போகிறாங்க, சத்திரத்துலையும் இடம் இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாட்டுத் தொழுவத்தை கொடுக்குறாரு, அந்த மாட்டுத் தொழுவத்தில் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நாம் பைபிளில் வாசிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஏற்கனவே பெத்லகேம் போய் சேர்ந்து அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது, மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, சரியான இடத்துல சரியான நேரத்தில் யோசேப்பும் மரியாளும் இருந்தார்கள். இது எல்லாமே சூழ்நிலை தான் அவர்கள் நடத்தினது என்றாலும் யோசேப்பும் திட்டம் போட்டிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். மரியாளுக்கு பிரசவ காலம், குழந்தை பெறும் நேரம் ரொம்ப சமீபமாக வந்துருச்சு. இதில் எந்த விதமான சங்கடமும் அவங்களுக்கு ஆயிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம பயணப்பட்டு நம்ம சொந்த ஊராகிய பெத்லகேமில் போய் இருக்கணும். அந்த நேரத்தில் பிரசவம் வந்தாலும் எந்த சங்கடமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த விபத்தும் ஆபத்தும் இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நிச்சயமாக யோசேப்பு அவர் திட்டமிட்டார் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் மரியாள் மேலே அவர் அக்கறை வச்சிருந்தார். அதனால தான் ஒருவேளை அவங்க தப்பு பண்ணாங்க, அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு யோசித்த போது கூட பரிசுத்த ஆவியானவரால் வந்த குழந்தை என்று அவருக்கு தெரியாமல் அப்படி யோசித்தார். அப்படி யோசித்த போது கூட எப்படியாவது ரகசியமா நாம தள்ளிடணும் தான் யோசித்தார். ஒரு இரக்கம் உள்ள ஒரு மனிதனாக தான் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய மனைவியாக மரியாளை ஆக்கின பின்பு அவர் அக்கறையோடு கூட மரியாளை நடத்திருக்க மாட்டாரா? நிச்சயமாக. ஆனா ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சூழல் எல்லாமே ஆண்டவர் இவர்களை சரியான இடத்திலே சரியான நேரத்திலே வைக்க அவர் முன்னேற்பாடு செய்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம யோசிக்கலாம், இப்படிப்பட்ட பயங்கரமான இக்கட்டான நேரத்தில் இருக்கிறோமே, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறுமா? நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய காரியத்துக்கு, இதெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நிறைவேறாத சூழ்நிலை இருக்கு. இந்த கொரோனா வைரஸ் வந்துருச்சு, பல்வேறு சவால்கள், கஷ்டங்கள், என்ன பண்றது அப்ப நீங்க யோசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நீங்க எப்போதுமே மனசுள்ளவங்களா இருங்க, வாஞ்சி உள்ளவங்களா இருங்க. அப்ப நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன காரியம், சொல்லாத காரியம், நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணலையோ, உங்களுக்கு உங்களுடைய தேவையை ஆண்டவர் அறிந்து உங்க வாயிலிருந்து அது புறப்பட்டு வெளியே வருவதற்கு முன்பாகவே அதை அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் சரியான நேரத்திலே செய்வார். உங்களை எதற்காகலாம் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த காரியத்துக்காக உங்களை சரியான இடத்துல சரியான நேரத்தில் வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக, ஆண்டவர் கொடுக்கும் காரியத்தை வைத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். மூவ் ஃபார்வர்ட் இன் காட்ஸ் ப்ரொவிஷன். மூவ் ஃபார்வர்ட் இன் காட்ஸ் ப்ரொவிஷன். ஆண்டவர் கொடுக்கும் காரியத்தை வைத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். பயணம் என்பது சாதாரணமாக நடந்துடாது. அதுக்கு காசு தேவை, அதுக்கு செலவாகும். இப்போ இந்த பெத்லகேமுக்கு போகிற பயணம் நிச்சயமாக செலவுள்ள பயணம் தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். யோசேப்பு ஏதோ ஒரு சாதாரண அதாவது ஒரு தரித்திரன் என்று நாம் நினைச்சக்கூடாது. அவர் தச்சனாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அந்த தச்சன் அப்படிங்கிற வேலைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்னா வீடு கட்டுறவர்னு கூட நம்ம சொல்லலாம். அதற்கும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு நல்ல வேலை செய்கிற திறமைசாலியான ஒரு நபர் தான் யோசேப்பு. எனவே அவர் தரித்திரம்லாம் கிடையாது. அதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் தன்னுடைய திசையில் அவரை நடத்தினார் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய நேரத்தின்படி ஆண்டவர் நடத்தினார்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நடத்தினார் என்று சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்னது போல பெத்லகேமுக்கு ஏற்கனவே போய் அங்கே அவங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது தான் பிரசவ ஒலி வருது, மரியாள் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பெத்லகேம்லே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் போயிருக்குமா? அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். பெத்லகேம் ஒரு சாதாரண ஒரு சிறு கிராமம், ஒன்றும் ஒரு பொருளாதார மையம்லாம் கிடையாது. அது எதுவும் ஹைவேஸ்லாம் கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு தங்குவதற்கு இடத்த கொடுத்தாரா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, தங்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லையே, அதனால தானே மாட்டுத் தொழுவத்தில் மரியாள் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக மாறினது.
எல்லாம் சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சத்திரத்தில் இடம் இல்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லுது இல்லைங்களா? அதனால் லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று பார்க்குறோம். சத்திரத்தில் இடம் இல்லை, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் எதை நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோமோ அதில் ஆண்டவர் எல்லாவற்றையும் தருவார், தேவையான எல்லாவற்றையும் தருவார் அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட். அதை காண்பிக்கிறதுக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். சத்திரத்தில் இடமில்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சத்திரம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன அப்படின்னா கட்டலூமா அப்படிங்கிற வார்த்தை. கட்டலூமா அப்படின்னா சத்திரமா, ஆங்கிலத்தில் இன்னுன்னு இருக்கு. எனவே இந்த கட்டலூமா அப்படின்னா சத்திரமா அப்படின்னு பார்க்கறதுக்கு இதை வேற எந்த இடத்துல வேத புஸ்தகத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். மார்க் 14:14, லூக்கா 22:11 இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மேலறையில் போயிட்டு பஸ்கா விருந்த ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல மேலறை அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை இந்த கட்டலூமா அப்படிங்கிற வார்த்தை. அதே வார்த்தையை தான் இங்கே சத்திரம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நாம் ஏன் இங்கே சத்திரம்னு புரிஞ்சுக்கிறோம், அங்கேயே நம்ம மேலறைன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மொழிபெயர்ப்பில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கென்னத் பெய்லி அப்படிங்கிறவர் ஜீசஸ் த்ரூ மிடில் ஈஸ்டர்ன் ஐஸ், அதாவது மத்திய கிழக்கு தேசத்து மக்களுடைய கண்களில் இயேசுவை நாம் பார்ப்பது அப்படிங்கிற அந்த புஸ்தகம். அந்த கென்னத் பெய்லி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வரலாற்று மற்றும் கலாச்சார பின்னணிகள் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு ஒருத்தவங்க தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த காலத்தில் நிச்சயமாக யாருமே இங்கே தங்குறதுக்கு உனக்கு இடம் இல்லைப்பான்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க, யாருமே கதவை சாத்தியிருக்க மாட்டாங்க. அப்புறம் அங்கே ஹோட்டல்லாம் கிடையாது, அந்த சின்ன கிராமம் பெத்லகேமில் ஹோட்டல் கிடையாது. அப்போ நம்ம கட்டலூமா அப்படிங்கிற அந்த சத்திரங்கிற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம டிக்ஷனரி போய் பார்க்கும்போது, கிரேக்க டிக்ஷனரி பார்க்கும்போது அதுக்கு மேலறை அப்படிங்கிற அர்த்தம் வருகிறது. அப்போ மேலறை ஒரு வீட்டில், அந்த காலத்து வீட்டில் எங்கே இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு வீடை எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 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 டோர் இருக்கும். அந்த டோரில் நீங்கள் நுழைஞ்ச உடனே முன்பகுதியில் அந்த வீட்டுக்கு சொந்தமான விலங்குகள்லாம் இருக்கும். ஆடு, மாடு, அப்புறம் கழுதை, இது எல்லாமே அங்கே இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் அதாவது கொஞ்சம் மேலே போகிற மாதிரியான ஒரு பகுதி இருக்கும். எலவேட்டட் ஏரியா, கொஞ்சம் மேடான பகுதி அப்போ நம்ம சொல்லலாம். அந்த மேடான பகுதியில் ரூம் இருக்குது. அந்த ரூமு இந்த நம்ம லிவிங் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம ட்ராயிங் ரூம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது போல் அந்த ரூம் இருக்குது. அதில் தான் ஒரு மூலையில் அடுப்பு இருக்கும். பெண்கள் உட்காந்து ரொட்டிச்சுடுவாங்க, சமைப்பாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். வெளியிலேருந்து யாராவது பேச வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பேசிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி ஒரு ரூம் இருக்குது, அல்லது அதில் இடம் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே மேலறை இருக்குது. அதுக்கு பேர் தான் கட்டலூமா. அதுக்கு என்னென்னா தங்கும் இடம் என்று பொருள். அப்போ தங்கும் இடத்துல ஒரு வீட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அந்த வீட்டில் தங்கும் இடத்துல நிறைய பேர் குடிமதிப்புக்கு வந்து அங்கே எல்லாம் தங்கிட்டு இருந்ததுனால அப்போ நம்ம யூகிக்க முடியுது, அங்கே தங்கும் இடத்துல இடம் இல்லாததுனால, அவங்களுக்கு சரியான இடம் கிடைக்காததுனால அவர்கள் அந்த லிவிங் குவார்ட்டர்ஸில் தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பெண்கள் எல்லாம் உட்காந்து பேசுகிற அந்த இடத்துல தான் ஒரு தாதியை வைத்து நிச்சயமாக அவங்க மரியாள் பிள்ளையை பெற்றெடுத்திருப்பார்கள். பெற்றெடுத்து அங்கே இருக்கிறது அந்த தீவனம் போடுறதுக்கான முன்னணைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முன்னணை இருக்கிறது. அந்த முன்னணையிலே, அதாவது ட்ராஃப் அப்படின்னு சொல்கிறோம், மேஞ்சர்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அந்த முன்னணையிலே அந்த குழந்தையை கடத்திருக்காங்க. அப்போ முன்னணையில் வச்சது பிரச்சனையா என்ன? அப்போ முன்னணையில் துணிகளை சுற்றி வைத்திருக்காங்க அப்படின்னா, மரியாளும் யோசேப்பும் ரொம்ப தரித்திரமானவர்களா, ஏழைகளா? ஏன் முன்னணையில் வச்சாங்க? முன்னணி தான் அங்கே சரியான இடமா இருந்துச்சு. விவசாயிங்க எல்லாமே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ
இவங்களும் யூஸ் பண்ணாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன அங்கே வச்சுட்டாங்களே, ஒரு சுத்தம் இல்லாத இடமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அங்கே விவசாயிகளுடைய குடும்பங்களில் அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதுல எந்த எந்த சுத்தம் இல்லாமையும் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே வேளையில் துணிகளில் சுற்றி அப்படின்னோட நிறைய பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, கந்தல் துணியில் சுற்றி வைத்தார்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கூட நிறைய பேர் கிறிஸ்மஸ் பாடல்கள்லாம் கந்தை கோலம் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனால் இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய கை காலெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும், நேராக வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா குழந்தையுமே அவங்க நடுத்தரமான குடும்பமோ அல்லது உயர்தரமான குடும்பமோ அல்லது எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, பணக்காரனோ ஏழையோ, எல்லோருமே தன்னுடைய குழந்தைய இருக்கிற துணிகளில் நல்லா சுற்றி வைப்பார்கள் என்று நான் பார்க்குறேன். எனவே நம்ம யோசேப்பு மரியாளும் ஏழை அப்படிலாம் நம்ம நினச்சக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அவருடைய பயணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தங்குறதுக்கு இடத்த கொடுத்தாரு, துணிகளை கொடுத்தாரு, அப்புறமேட்டு எல்லா பிரசவத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எனவே நாம் ஆண்டவர் சொல்லும் திசையில் போகும்போது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக சரியான இடத்துல வைப்பார். அது மட்டுமல்ல, நமக்கு தேவையானதை கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மூவ் ஃபார்வர்ட் as God's agents. தேவனுடைய கருவிகளாக முன்னேறி செல்லுங்கள். தேவனுடைய கருவிகளாக மூவ் ஃபார்வர்ட் as God's agents or instruments. ஆண்டவருடைய வேலையாட்களாக, ஆண்டவருடைய பணியாளர்களாக, ஆண்டவருடைய கருவிகளாக நாம் முன்னேறி செல்ல வேண்டும். யோசேப்பு மரியாளும் ஆண்டவருடைய கரத்தில் கருவிகளாக இருந்தார்கள். ஏன் ஆண்டவர் யோசேப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவர் ஒன்றும் ஒரு பெரிய ரபி கிடையாது, போதகர் கிடையாது, ஆசாரியன் கிடையாது, அவர் அரசியல்வாதியும் கிடையாது. ஒரு சாதாரண தச்சன். நாசரேத்து ஊரில் இருந்தார். நாசரேத்தும் ஒரு பெருமைக்குரிய ஊர் கிடையாது. நாசரேத்துலேருந்து என்ன நன்மை வரும் அப்படின்ட்டு மக்கள் கேட்கும் அளவுக்கு ஒரு தாழ்வான நிலையில் இருந்த ஒரு இடம்தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் யோசேப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால, ஆண்டவரை நம்பி தைரியமாக செயல்பட்டதுனால, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்ததுனால, யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவருக்காக ஒரு கருவியாக அவர் இருக்க வைத்தார் என்று நான் பார்க்குறோம். அவர் யோசேப்பு எதை குறித்து முறுமுறுக்கவே இல்லை. அதே போல தான் மரியாளுக்கு கொடுத்த வேலை பெரிய வேலை. கணவனை அடையாமலேயே, கணவனோடு சேராமலேயே ஒரு குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவ்வளவுதான். அவங்க விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ, ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவர்களை ஆண்டவர் நிச்சயமாக உபயோகப்படுத்துவார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு வயலின் வாசிக்கிறவர் இருந்தார். ரொம்ப சிறப்பாக வயலின் வாசிப்பார். ஒரு நாள் அவருக்கு ஒரு பாட்டு கச்சேரி வச்சாங்க, ஒரு இசை கச்சேரி வச்சாங்க. இசை கச்சேரியில் அவர் வயலின் வாசிக்கணும். விளம்பரத்துல எல்லாம் போட்டாங்க. அதாவது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வயலினை நம்முடைய மாஸ்டர் ப்ளே பண்ண போகிறாரு, வாசிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி போட்டாங்க, விளம்பரத்தில் போட்டாங்க. நாளும் வந்தது, ஸ்க்ரீனை தூக்கிட்டாங்க. இப்போ அவர் வந்துட்டார், ஸ்டேஜில் வந்துட்டார், ஒரு வயலின் எடுத்துகிட்டு வந்தார். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த வயலின் 1 கோடி ரூபாய், ஒரு கோடி ரூபா அல்லது ரிங்கிட்ஸு, டாலர்ஸு, எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். 1 கோடி ரூபாய் பொருந்திய ஒரு வயலின் நல்லா வாசித்ததுக்கப்புறம் பியூட்டிஃபுல் மியூசிக் வாசித்ததுக்கப்புறம் அதை கீழே போட்டு உடைச்சி தூக்கி போட்டு போயிட்டார். அப்போ அந்த இசை கச்சேரியை அரேஞ்ச் பண்ணவர் சொன்னார், இப்போ மாஸ்டர் ப்ளே பண்ணார் இல்லைங்களா, அது 1 கோடி ரூபாய் வயலின் கிடையாது, அதை ஒரு 100 ரூபாய்க்கு 2ஆம் தர பொருள்கள்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தார். எனவே இப்போ 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வயலினை நம்ம மாஸ்டர் வாசிக்க போகிறாரு. கைத்தட்டி எல்லாம் வரவேற்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே மாஸ்டர் வந்தார். இப்போ அவர் அழகான மியூசிக் வாசித்தார். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வயலினை வச்சு வாசித்தார். வாசிட்டு கேட்டார்,
உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டார். முன்னாடி வாசித்த அந்த மியூசிக்கும் இப்போதைக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டார். நிறைய பேர் சொன்னாங்க ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாஸ்டர் சொன்னார், அந்த இசை ஞானி சொன்னார், அதாவது ஒரு வயலின் வந்து 100 ரூபாயா அல்லது 1 கோடியா அப்படிங்கிறது ஒரு பொருட்டு அல்ல. அதை யார் வாசிக்கிறாங்கன்றது தான் ஒரு பெரிய காரியம். நல்லா ஒருத்தர் வாசித்தா எதுவுமே அந்த நபருடைய கையில் ஒரு கருவியாக இருக்க முடியும். அருமையானவர்களே, உங்களுடைய பின்னணி, உங்களுடைய பலம், பலவீனங்கள் இதை வைத்து என்ன ஆண்டவர் யூஸ் பண்ண முடியுமா, என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஆண்டவர் யூஸ் பண்ணால், ஆண்டவர் உபயோகப்படுத்தினா நீங்கள் உபயோகப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவர் உபயோகப்படுத்தினா நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் பின்னணி அல்ல, உங்கள் திறமை இல்லை. அதனால் திறமை தேவையில்லைன்னு நான் சொல்லலை, திறமை வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாமவே ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும்னு சொல்லி நான் பார்க்குறோம். இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆண்டவருடைய கருவியாக, ஆண்டவருடைய நேரத்தில், ஆண்டவருடைய திசையில் ஆண்டவர் கொடுக்கும் காரியத்தை வைத்து என்று பார்க்கிற அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.